அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 மாதங்களாக நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் என்ற விசுவாசம் எனக்கு உண்டு. எத்தனை பேருக்கு உண்டு? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை கரம் பிடித்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்கு மாறாதவராக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன், அதுதான் நமக்கு சுகம், ஆரோக்கியம். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1081வது பக்கம். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. நாகும் என்றால் தேவ ஜனத்தை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அதோடு கூட நின்று விடாமல் எச்சரிக்கிறவராகவும் இருக்கிறார். வரப்போகிற தீமைக்கு, தீங்குக்கு, பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளும்படியான எச்சரிப்பின் வார்த்தைகள். ஆமேன். அல்லேலூயா. நினிவேயின் பாரம். எல்கோசனாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம் என்று சொல்லி 1வது வசனத்தை நான் வாசிக்கிறோம் இல்லையா? எல்கோசனாகிய நாகுமின் தரிசனத்தின்படி நினிவேக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். நினிவேக்கு மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் கூட இவைகள் எல்லாமே எச்சரிப்பின் செய்தியாகவே, தீர்க்கதரிசன செய்தியாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். 2:8. நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது, இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. ஓடி போகிறாங்க பாருங்களேன். 3:7. அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான். இவ்விதமாக நினிவேயை பற்றிய ஒரு பாரத்தை எல்கோசனாகிய நாகும் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். காரணம் 1-2வது வசனத்தை நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். அல்லேலூயா. எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்வது தன்னை மட்டும்தான் முதன்மையாக நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தினால அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை சரி கட்டுதல் என்று சொல்வது நம்முடைய பகைஞருக்கு விரோதமாக, விரோதிகளுக்கு விரோதமாக நாம் அல்ல, அவரே நீதியை சரி கட்டுகிறாராக இருக்கிறார். பழி வாங்குதல் என்னுடையது என்று ரோமரில் நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த நினிவேயினுடைய நிலைமையை நாம் 1:8, 2:8, 3:7 இந்த வசனங்களில் வாசித்த போது அந்த பட்டணம் அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே நிறைந்திருந்தது. பிற்பாடு யோனா தீர்க்கதரிசி அனுப்பினாருங்கிறது அடுத்த பகுதி. ஆனால் அதற்கு முன்னுமையே இந்த நினிவேயை குறித்ததான பாரத்தை இந்த நாகும் தீர்க்கதரிசி கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, எத்தனையோ கோடி ஜனங்கள் தேவனை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பாரப்படுகிறோம். எத்தனை பேர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாருங்கள், இந்த நினிவேயின் பாரத்தை இந்த எல்கோசனாகிய நாகுமுக்கு கர்த்தர் கொடுத்து ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவருமாக, ஆலோசனை கொடுத்து எச்சரிக்கிறவருமாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதத்திலும் எந்த நிலைமையிலும் நேசிக்கக்கூடியதாக இருக்கிறார். நமக்கு தெரியும், நோவாவின் நாட்களில்
ஜனங்கள் நித்தமும் பொல்லாத இருதயத்தோடு கொண்டிருந்தாங்க. கர்த்தர் நோவாவுக்கு அவர் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த நோவா பேழை உண்டு பண்ணினான். அவ்வளோ பெரிய ஒரு அழிவில் 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள் நோவாவின் நாட்களில். அதே போல் லோத்தின் நாட்களில் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கேயும் சிலர்தான் நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தார் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த நாகும் தீர்க்கதரிசியின் பாரத்தின் நிமித்தமாக அவருடைய எச்சரிப்பின் மணியின் அந்த சத்தத்தின் நிமித்தமாக அது இன்னொரு பகுதியில் சொன்னால் நினிவேக்கு சாவு மணி அடித்து வரான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பினால் நீங்கள் பின் பகுதியில் வாசிக்கும்போது இந்த நினிவேயில் 100க்கு 100 எழுப்புதல். ஆமேன். அல்லேலூயா. 100க்கு 100 எழுப்புதல். யோனாவுக்கு கிடைத்ததோ இல்லையோ அதை பற்றி அல்ல, அந்த தேசம் முழுவதும் காக்கப்படுகிறது. 120,000 பேருக்கு நான் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:9-10. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அவர் தீங்கு செய்ய நினைத்திருப்பார் என்றால் என்றைக்கே நாம் சாம்பலாக போயிடுவோம். ஆனால் நமக்காக மனஸ்தாபப்பட்டார். காரணம், நாம் நம் மனப்பூர்வமாக அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருக்குள் நாம் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை விட்டு மாறி இறங்குவார். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் நம்ம மேலே பரிதபித்து நமக்கு இரக்கம் பாராட்டி கிருபையாக தயவாக இந்த ரட்சிப்பை தந்திருக்கும்போது எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசித்தோம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. சத்துரு எப்பொழுதுமே ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தை சிதறடிக்க, குடும்ப ஐக்கியத்தை சிதறடிக்க, தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை சிதறடிக்க வகுதேடி சுற்றி திரிவான். 1 பேதுருவில் நான் வாசிக்கிறோம் இல்லையா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகுதேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கடைசி நாட்களில் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை. அப்படி என்றால் ஊழியராக இருந்தாலும், தேவ பிள்ளைகளாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், தேவ ஜனங்களுக்கு எதிராக ஒரு பொல்லாத வல்லமை எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. எல்லாமே சுமூகமாக, எல்லாமே நன்றாக நேர்த்தியாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு சத்துரு பொல்லாத வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தில், நாம் அறிந்து கொண்ட விசுவாசத்தின் பாதையில் உறுதியாக இருப்போம் என்றார். ஆமேன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய சுவாசம் இருக்கும் வரைக்கும் விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக போராட வேண்டும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன், அந்நாள் வரைக்கும் என்னை அவர் என்ன செய்வார், காப்பார் என்று பவுல் சொல்வது போல நானும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில்
பிசாசு அவரை சோதித்தான் என்று மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சோதனை காலம் முடிந்த பிற்பாடு பிசாசு அவரை விட்டு விலகி போய்விட்டான். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு திரும்பவும் வந்து பார்க்கிறான். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எப்போ விலகி போனவன் எப்படி இருக்கிறது என்று அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னே வந்துட்டு சோதனை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி போய் மறுபடியும் முகத்துக்கு முன்னாடி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே சத்துரு எப்போதும் முகத்துக்கு முன்பாக வந்து நின்று நம்மை சிதறடிக்கும்படியாய், சிந்தையை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கும்படியாய், ஐக்கியத்தை கெடுக்கும்படியாய், தேவனுடைய அன்பினுடைய இந்த மேன்மையான காரியத்தை குலைத்து போடும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். ஆகவே சிதறடிக்கிறவன் உமக்கு முன்பாக வருகிறான். ஏசு என்ன சொன்னால் தெரியுமா? உங்கள் வீட்டாரே வேறு எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே சத்துரு. ஆமேன். உங்கள் வீட்டாரே சத்துரு. ஆகவே நாம் இந்த காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், நம்மை அவர் விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே முகத்துக்கு முன்பாக வந்தாலும் சரி, முதுகுக்கு பின்னாடி வந்தாலும் சரி, எப்பக்கத்திலே சத்துரு வந்தாலும் அவனை மேற்கொள்வதற்கு நாம் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் எதை பார்க்க, உத்தமமாக நடக்கிறவர்களை, உத்தமமாக கர்த்தரை தேடுகிறவர்களை நோக்கி அவருடைய கண் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உணாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் எந்த தீங்குக்கும் நம்மை விடவே மாட்டார். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோட இருப்பார். ஆகவே சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்ற எச்சரிப்பு வருகிறது. அல்லேலூயா. நிறைய இடங்களில் எச்சரிப்பு இல்லாதனால தான், விழிப்புணர்வு இல்லாததுனால தான் பல நிலைமையில் அவங்க கெட்டு போகிறதையும் பின்வாங்கி போகிறதையும் தேவனை விட்டே தூரமாக போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவியான நம்ம எச்சரிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி நினைவே பட்டணத்துடைய அழிவை குறித்ததான பாரத்தை இந்த நாகும் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார், அதுபோல நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு 4 குறிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான். என்ன செய்யணும்? அரணை காத்துக்கொள். என்ன இந்த அரண்? இந்த அரண் தான் நம்முடைய ரட்சிப்பு. ஆமேன். ரட்சிப்பையே அதற்கு அரணாக, மதிலாக ஏசாயா 26 வசனத்தில் வாசிக்கிறோம். பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக. அரண் கோட்டை இல்லையா? அரணும் மதிலுமாக. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு ஒரு பெரிய மதிலை போல, அரணை போல நம்மை காப்பதற்காக. அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம முடிவு வரையும் காத்துக்கொள்ளணும். மதில் இடிந்த பட்டணமாக இருக்கக்கூடாது, வேலி இல்லாத தோட்டமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், அதுதானே உன்னத பாட்டில் நான் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த உன்னதமான ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். அப்படி என்றால் இனி கொடுமை உன் தேசத்தில் வராது. ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும். பாருங்க, எப்போ ரட்சிப்பே உங்களுக்கு மதிலா அரணுமா இருக்கும் என்றால் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. ஆகவேதான் மீட்டுக்கொள்ளப்பட்ட உதடு கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். நன்றியுள்ள ஒரு இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
34வது சங்கீதம் 1வது வசனத்தை இப்படித்தான் நான் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். உன் வாசல்கள் துதி என்று இருக்க வேண்டும், உன் ரட்சிப்பு மதிலாய் இருக்க வேண்டும். இனி கொடுமை உன் தேசத்தில் எல்லையிலே காணப்படவே செய்யாது மாட்டாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் கொடுமையிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்க காரணம் தங்கள் ரட்சிப்பை பற்றியதான தெளிவான தரிசனம் இல்லாதனால தான். ரட்சிப்புங்கிறது சாதாரணமானதல்ல. ரட்சிப்பு தானே நினைக்கக்கூடாது. ரட்சிப்பு நமக்கு அரணாக மதிலாக இருக்கிறதே. இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறதே, அதை நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கலாம், பல வருஷங்களாக இருக்கலாம், பல நாட்களாக இருக்கலாம், பழைய விசுவாசி என்கிற இடத்திலே கூட நாம் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ரட்சிப்பு புதிதாக இருக்க வேண்டும். ரோமர் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், விசுவாசியில் ஆன போது ரட்சிப்பு உங்களுக்கு சமயமாய் இருந்தது போலவே நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. ஆமா, இன்னைக்கு நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தூங்குறு நீ விழித்து எழுந்திரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறியுங்கள். நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, பாருங்க, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதிக சமீபமாய் இருக்கிறதா அல்லது அதையும் இழந்து போயிட்டீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி நாட்கள் மிக குறுகின காலமாக இருக்கிறபடினாலே நம்ம ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசியில் ஆன போது ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் அது இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே தான் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக 1 பேதுரு 1:5 நான் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், ஹல்லேலூயா, அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ரட்சிப்பை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. ரட்சிப்பு மதில் உன் வாசல்கள் துதியாயிருக்கும். அப்படி என்றால் எப்போது நாம் துதித்து கொண்டே இருப்போம். இந்த பூமியில் இருக்கும்போதே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பரலோகத்துக்கு போனால் எப்போதும் ஆண்டவரை என்ன செய்வோம்? ஓயாமல் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 இல்லையா? அந்த அனுபவத்தை நாம் இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய நம்பித்தானே நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாரு, நம்பித்தானே நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. 1000-10,000 தேவ தூதனுடைய துதியை பார்க்கலும் மனுஷனுடைய துதியிலே வாசப்படுகிறாரு, என்னுடைய துதியிலே பிரியம் கொள்கிறாரு என்றால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் அற்புதமாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் இன்று விடுவிக்க லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கு பாருங்க. லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய நவீன நாகரீகங்கள் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சித்தத்தின்படியே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்பு பாருங்க. பிதாவுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக. அதான் ரட்சிப்பினுடைய அனுபவமே. ரட்சிப்பிலேயே தெரியும் அவங்க இந்த ரட்சிப்பை எவ்வளவு கடைசியாக காத்துக்கொள்வாங்க என்று. ஆகவே ரட்சிப்பு என்று சொல்வது சாதாரணம் அல்ல, அது மிக முக்கியம். ஆகவே தான் ரோமர் 10:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அது வாயினாலே
அறிக்கை பண்ணுறீங்களா ஒரு ரட்சிப்பை? இந்த பாக்கியம் தந்தை இயேசுவுக்கு என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? எப்பவும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக என்று சொல்வது, ரட்சிப்பு உண்டாக என்று சொல்வது என்ன? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக என்று சொல்வது அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே உறுதிப்பட. அரசு வேலைக்கு செல்கிறவங்க 2 வருஷம் அவங்க தற்காலிகமான பணியில் அமர்த்தப்பட்ட பிற்பாடு பெர்மனெண்ட்டாக அவங்க ஜாயின் பண்ணுறது போல் நம்முடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பாவ அறிக்கை இல்லை, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, நினைவேக்கு இந்த எச்சரிப்பை கொடுத்ததுனால தான் 100% நினைவு ரட்சிக்கப்பட்டது. 1,20,000 பேர் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசத்தை அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாங்களே. அப்படி என்றால் நாம் பாதுகாக்கப்படும்படியாக நம்முடைய ரட்சிப்பை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வேண்டும். 2வதாக வழியை காவல் பண்ணு. அல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நாம் பாடுறோம். வழியை காவல் பண்ணு என்று சொல்வது நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். வழியை காவல் பண்ணு. வழி என்று சொல்வது அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்போ அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடப்பதற்கு நாம் எப்போதும் உண்மையாக இருக்கணும். சத்தியங்களில் உபதேச சட்டத்திட்டங்களில் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு யுத்தத்திலும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும், எந்த ஒரு போராட்டத்திலும் நாம் வெற்றியை காண முடியும். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் சத்தியத்தின் நடக்கும்போது தான் ஆசீர்வாதமே. அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதத்திலும் கூட அப்படித்தான் நான் வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் உட்காரத்தில் உட்காராமலும், அனுதினமும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் தொட்டது தொலங்கணும், வச்சது விளங்கணும் என்றால் வேத வசனத்தின்படி நாம் நடக்கணும். அவருடைய வழியிலே நடக்கணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான். நமக்கென்று ஒரு தனி வழி வைத்து கொண்டோம் என்றால் அது எங்கேயோ கொண்டு போய் விடும். மனுஷருக்கு செம்மையாக தோன்றுகிற வழி அநேகம் உண்டு. மரண வழி, அதெல்லாம் என்ன வழி? அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே வழி என்ன செய்யணும்? காவல் பண்ணணுமா? நியாயாதிபதிகளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யுத்தத்தை அதன் வாசல் வரைக்கும் திருப்பி விட வேண்டுமா? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமா. அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும். யுத்தம் எது வரைக்கும் வந்தது? வாசல் வரைக்கும் வந்துச்சு. ஏசாயா 28:6 பாருங்க. ஏசாயா 28:6. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களில். அல்லேலூயா. அப்படி என்றால் எந்த வாசல் வழியாக யுத்தம் தொடங்கினதோ அது வரைக்கும் கொண்டு திருப்பி விடணுமா? இடையில கொஞ்சம் பாதி விட்டா ஓடி வந்துடும். யுத்தத்தை அதன் வாசல் வரைக்கும் திருப்புகிறவர். ஆகவே சத்தியத்தின்படி நாம் யுத்தம் செய்யும்போது நாம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட முடியும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் உறுதியாய் நாம் ஓடணும். ஏனென்றால் நம்ம கொஞ்ச காலம் பாடு இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கொஞ்ச காலம் பாடநூறிக்கு உங்களை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது பாடலாம், பிறகு பாடுவோம். கொஞ்ச காலம்தான், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை கொண்டு வரும். ஆகவே சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சகல விதமான ஆறில் தேவன் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். 3வதாக அறையை கெட்டியாக கட்டிக்கொள். அல்லேலூயா. அறையை கெட்டியாக கட்டிக்கொள் என்று சொல்வது நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஜெபிப்பது. ஆமேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள்.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. மனதின் அறையை கட்டிக்கொண்டு அங்கே ஜெபம் நடக்கிறது. உபவாச ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், இதில் எல்லாமே நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வேலையாக இருக்கிறது. ஆகவே அறையை என்ன செய்யணுமா? கெட்டியாக கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு மனதை காத்து கொண்டு மனதை நாம் கெட்டியாக ஒருமனப்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது 2 3 பேர் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர் வந்து செயல்படுத்துவார், காரியத்தை நன்மையாக முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஜெபங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிய ஜெபம்லாம் நாம் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். 11ஆம் மணி ஜெப வேலை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 11 மணி முதல் 12 மணி வரை சகோதரிகள் கூடி ஜெபிக்கிறாங்க. சகோதரிகளுக்கென்றே பின்மாறி ஜெபம் இருக்கிறது. ஜெபம் தன் மனதை அறையை கட்டி கொண்டு அதை கெட்டிப்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறது தான் நாங்கள் நாம் பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கும் நம்பிக்கையில பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இரு. அந்த நம்பிக்கை அப்போ தான் வரும். இல்லைன்னா இந்த புறா கூட்டத்தை பற்றி ஒரு பாடுவாங்க இல்லையா? வேடன் வருவான், வலையை விரிப்பான், பறந்து போக முடியாது. வலை அதுக்கு முன்னமே வலை போட்டு வச்சுருக்கிறான், பிசாசு வலை போட்டு வச்சுருக்கு. அப்புறம் பறந்து போல நினச்சா என்ன செய்ய முடியாது. கிருபையை நாம் இழந்து போயிடுவோம். ஜெபத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, எல்லாமே ஊழியர்கள் செய்யாதபடிக்கு நாங்களோ ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருப்போம் என்று அப்போஸ்தலர் நடபடியில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்குறாங்களா? ஜெபம் பண்ண நேரத்தில் தான் பலர் போகணும், கால் வந்துகிட்டே இருக்கும். பாருங்களேன், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. 4ஆம் வசனம், நாங்களோ ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எந்த ஜெபத்திலும் பாஸ்டே வந்து நடத்த அவசியம் இல்லை. 10 பேர் கூடினா ஒருத்தர் அது யாராவது ஜெபத்தை நடத்தினா எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்ததை அது சகோதரிகள் மத்தியில் உண்டு. ஆனால் சகோதரர் மத்தியில் அப்படி இருக்கா தெரியல. கூடினா தானே அப்படி வரும். நல்லப்பா சொல்லுவார், 2 கொண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் சேர்த்து மொத்தமாக வச்சு ஆண்டை ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் நல்லா தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் அறையை கட்டியாக கட்டி கொண்டு ஜெபத்தில் இருங்க. வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கடைசியாக உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த பலன் என்று சொல்வது ஏதோ பணமோ பொருளோ ஆஸ்தியோ நிலையான எத்தனையோ காரியங்களோ அல்ல. என்ன பலன்? உள்ளான மனுஷனில் பலன். உள்ளான மனுஷனில் பலன் அடைய வேண்டும் என்றால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷனிலே பலன். உள்ளான மனுஷனிலே பலன் இருந்தால்தான் எந்த சோதனையிலும் உறுதியாக தைரியமாக நின்று கர்த்தருக்காக ஜீவிக்க முடியும். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறேன். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகள். பலன் எல்லாம் நினைச்ச முடியும். குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஆமாம், எல்லாம் இங்கே நல்லா இருக்குது போல் இருக்கும். ஆனால் ஒரு சோதனை வரும்போது தான் தெரியும் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம். ஆனால் அப்போஸ்தலர் காலங்களில் ஏற்பட்ட இந்த சோதனை பாடுகள் நிமித்தமாக அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். அந்த சிதறடிக்கப்பட்ட அவங்க எல்லாரும் போய் ஆங்காங்கே என்ன செய்தாங்க? சுவிசேஷ ஊழியத்தை செய்தாங்க. சமாரியாவில் பிலிப்பு ஊழியம் செய்தார். யோவானும் யாக்கோப்பும் யூதேயாவிலும் எருசலேமிலும் செய்தாங்க. இப்படி படிப்படியாக இந்த ஒளி விஸ்தாரமானது.
இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரணும். அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதா இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எச்சரிப்பை யாருக்கு இந்த நாகும் சொன்னார் என்றால் நினிவேக்கு சொல்கிறார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் படித்து முடிப்போம். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஐக்கியம் அப்படி இருக்கிறார். ஒரு நாள் ஆராதனை வரலன்னா எங்கள் கண்ணு முழுவதும் அங்கே தான் போகுது. ஏன் என்ன ஆச்சோ தெரியாது, எப்படி என்னன்னு நீங்கள் நம்புறீங்களோ நம்மளே தெரியாது. இதெல்லாம் எங்களுடைய யோசனையாக இருக்குது. இப்போ இந்த வசனத்தை படி அப்படி தான் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே ஊழியரோடு கூட நெருக்கமான அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அதனால தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்றும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த ஃபெலோஷிப் பாருங்கள் எவ்வளோ உறுதிப்படுகிறது. அதுதான் நம்முடைய பலன், உள்ளான பலன். அந்த பலன் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. உன் அரணை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எல்லாரும் எழுந்து நின்று இந்த தீர்மானத்தோடு இந்த மாதம் முழுவதுமாக ஜீவிக்க கர்த்தரிடத்தில் கேட்போம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு தகிப்பதினால் இந்த துன்பம் என்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து கண்ணி படிப்பே. என்னதோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் துன்பம் என்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. 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 சிதறடிக்கிறவன் உன்முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கபடினாலும் ஸ்தோத்திரம். அந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன மாதங்களெல்லாம் கர்த்தர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு வருவார், அதே போல் கர்த்தர் எங்களை சுமந்தீர், எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எம்மட்டும் காத்த இம்மானுவேலர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளும் ஆண்டவரே 3வது மாதத்தில் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிதறடிக்கிறோம் முன் வருகிறான். நாங்கள் கர்த்தாவை எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய ஜீவியத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி எங்களை இப்போ பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டபடினாலும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானித்து அதன்படி இந்த மாதமெல்லாம் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டு அதுக்கு முன்பாகவே இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களை காவல் பண்ணிக்கொள்ள, எச்சரிப்பை கேட்டு காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கேற்றபடி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கையின் பிரயாசங்கள் கையிட்டு செய்கிற தொழில் வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உடைய சமூகம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரங்கள் கர்த்தாவே, மற்ற பண வசதிகள் கர்த்தாவே, எல்லா தேவைகளுக்கு நீர் போதுமானவராக இருக்கும்படினா நம்ம ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி இருக்கிற மனுஷன் ஆண்டவரே, உண்மையிலே புனித நாள் கொள்ளுவான் என்ற வசனத்தின்படி தேவரீர் சகலத்தையும் எங்களுக்கு செய்ய வல்லமுள்ளா தேவரீர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன்னை கெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கப்படினாலும் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த மாதத்தில் எங்களுக்கு செய்ய போகிறபடினாலும் நம்ம ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வசனத்தின்படி எங்களை நடத்தும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிந்த நாளை காலை வேளையில் ஜெபத்தில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீதியான நாளெல்லாம் பொறுப்படும். ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.